தன்னுடைய சொந்த முயற்சினால் ஏறி 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 போயிட்டு என்ன நடந்ததுன்னா ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பயந்து போயிடுறாங்க. இவ்வளோ செஞ்சும் கடவுள் என்னை பற்றி கேட்கலையா? இந்த இடம் அன்னைக்கு கூட சொன்ன ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் எவ்வளோ ஊழியம் செஞ்சேன், ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஒரு வியாதி வந்ததும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்யலை, பார்க்கலையா, நான் அவருக்காக எவ்வளோ காரியம் செஞ்சிருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் தோண்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு கத்தர் ஏதோ செய்யலைன்னு நமக்கு காரியம் தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சொந்த முயற்சினால நீங்கள் ஏறி 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 சோர்ந்து போயிட்டீங்க. யூ ஆர் ட்ரைங் டு கிளைம் யுவர் லேடர். உங்களுடைய படியில் நீங்கள் ஏற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த மனிதனை பார்த்து, அந்த ஏணியில் ஏறி வர்றதை பார்த்து இயேசு சொன்னாரா, உன்னால் என்ன செய்யவே முடியாது, உன்னால் அடையவே முடியாது. உன்னுடைய முயற்சினால் ஏறினா நீ உன்னால் அடைய முடியாது. அதனால தான் நான் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தேன், ஏன்னா உன்னை மேலே கொண்டு போவதற்காக.